கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவை எதிர்க்கின்ற அரசியல் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது. அந்த தலைவர்கள் ஆசியோடு, எம்ஜிஆர் மற்றும் அம்மாவுடைய ஆசியோடு திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவார், மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று ஐயப்பன் அவர்களை பேச வைத்தது, அது சட்டமன்றத்திலே பேச வைத்து அது சட்டமன்ற பதிவேட்டிலே ரெக்கார்ட் பண்ண வைத்ததை எந்த ஒரு அம்மாவின் தொண்டரும், எந்த ஒரு அதிமுக தொண்டரோ இல்ல எந்த ஒரு புரட்சி தலைவர் தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது எங்களுக்கு பெரிய மனவலியை கொடுத்திருக்கிறது என்கிற முறையில தான் நாங்கள் அதற்கு எதிர்வினையாற்றினோம். அதுவும் நாகரிகமான முறையில, நாகரிகமான வார்த்தைகளை தான் சொன்னோம். ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்கள், அம்மா அவர்களின் தொண்டர்கள். எங்கள் தலைவர்கள் ஆட்சியோடு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று சொன்னதை எப்படி நாங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது தெரியவில்லை.